ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் சௌமி வைப்ஸ். நான் இப்போ எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கேன்னா, ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு தான். நானுன்ட்டு இல்லை, நான் அம்மா பாப்பா அண்ணி எல்லாருமே தான் கிளம்ப போகிறோம். அம்மா காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருந்தாங்க, வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ரெடியாக இருங்கம்மான்ட்டு. பட் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அம்மாவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 10th படிக்கும் போது அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் ட்ரெஸ்ஸு வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நெக் சைட்லாம் ஃபுல்லாக நெட்டட் தான் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால தான். ஆனால் இருந்தாலும் அம்மா வாங்கிட்டு வந்து எனக்கு பின்னாடி அந்த லைனிங்லாம் வச்சு ஆல்ட்ரு பண்ணி அழகாக்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரெஸ்ஸை நிறைய டைம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் இன்ன வரைக்குமே எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு சரியா இருக்குன்னா, இப்போ நான் 10th படிக்கும் போதே எவ்வளோ ஹைட்டாக இருந்திருப்பேன்னு நினச்சி பாருங்களேன். லைட்டாக சிரிப்பாக இருக்குது. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அம்மா ரொம்ப பயந்துக்கிட்டே பின்னாடி வந்தாங்க. அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க சாரி கட்டிட்டு வண்டி ஓட்டுடின்ட்டு. பட் ஆனால் மஸ்தானி போட்டு ஓட்டுறதே ரொம்ப ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக சேஃபாக ஃபங்க்ஷனுக்கும் ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு மெத்திகா செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இருக்க குட்டி பசங்களெல்லாம் கட்டி பிடிச்சி உமா கொடுத்துக்கிட்டு செம்ம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்படியே அம்மாவும் மேலே போயிட்டு அவங்களுக்கு கங்க்ராட்ஸ்லாம் சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் கவர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு 4 பேரும் கிளம்பிட்டோம். பட் அம்மா சரவணா ஸ்டோர் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மாலி அமாவாசை வருது, சாமிக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்றதுனால. ஸோ ஷாப்பிங் வீடியோவை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். அவ்வளோதான், டாட்டா பை பாய்.